வணக்கம் சாமி. நாங்கள் சேமப்பாளையத்துலேருந்து அருள்வாக்கு சொல்கிறோம்மா. சக்தி கருமாரி ஆலயத்துலேருந்து பேசுகிறோம். சக்தி அம்மா பேசுகிறேன். எதுக்கு இந்த ஒரு ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்கிறது தான் உங்ககிட்ட நான் இந்த பதிவு போடுறது பேசுறது எல்லாமே. தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி அமைதியாக நிதானமாக கேளுங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்ல வரேன்னா, அம்மா நான் கோயிலுக்கு போனேன், எல்லா ஊர் கோயிலுக்கும் போறேன், எல்லா இடத்துக்கும் போறேன், எனக்கு ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அம்மா அப்படின்னு வராங்க. வரவங்க ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, நிறைய பேர் வராங்க. நான் வந்து 5 வருஷம் அந்த கோயிலுக்கு போனேன், 10 வருஷம் அந்த கோயிலுக்கு போனேன், எல்லா கோயிலுக்கும் போனேன், ஆனால் ஒன்று நல்லதுமே நடக்கல. நான் வந்து ஊர் ஊரா போறேன், ஆனால் ஒரு நல்லதுமே நடக்கல அப்படிங்கிறாங்க. அதாவது ஜாலியாக போகிறாங்க, வேனில் பஸ்ஸில் யார் எங்கே கூப்பிட்டாலும் டோக்கன் போட்டுக்கிட்டாங்க போகிறாங்க, அவங்க மட்டும் போகிறாங்க வராங்க. ஆனால் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. ஏன் நல்லது நடக்கலன்னு கேட்குறீங்கன்னா, எப்படி நடக்கும்? உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது, அந்த குலதெய்வத்தை பார்க்க விட்டுறீங்க. ஏங்க நான் குலதெய்வத்துக்கெல்லாம் போகிறேங்க, பூஜை பண்ணுறேங்க, எல்லாம் தாங்க பண்ணுறேன், ஆனால் அவங்க திருப்தி இல்லைங்க. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கிறீங்க, அதுலலாம் திருப்தி கிடைக்காது. நீங்கள் யாரு, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு போங்க. தயவு செஞ்சு முன்ன உங்களுடைய குடி தெய்வம் அவங்கள தயவு செஞ்சு முன்ன கும்பிடுங்க. குடி தெய்வத்துக்கு சிறப்பு கொடுங்க, சிறப்பு அம்சத்தை கொடுங்க. பெண் தெய்வமா இருந்தா அவங்களுக்கு புடவை சாத்துங்க, ஆண் தெய்வமா இருந்தா வேட்டியோ துண்டோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுங்க. தயவு செஞ்சு குல தெய்வத்துக்கு மாலை வாங்கிட்டு போய் கொடுங்க, பூ வாங்கிட்டு போய் கொடுங்க, எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போய் வள்ளியத்துல உங்க தலையை சுத்தி, எனக்கு பிடிச்ச எல்லா கிரகமும் கழியணும்னு சொல்லி உங்க தலையை சுத்தி குத்துங்க. வள்ளியத்துல மஞ்சத்தூள் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு போய் உங்க குல தெய்வத்துக்கு கொடுங்க. ஏன் சொல்றேன்னா, நான் வந்து அங்க போனேம்மா 10 வருஷமா போறேன், 20 வருஷமா போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்துக்கு வராங்க. ஆனா ஆலயத்துக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்கதான் வந்து எனக்கு நல்லது நடக்கணும், அங்க போனா ஏமாந்துட்டேன் 10 வருஷமா, இங்க போனேன் மாலெல்லாம் போட்டு போனேம்மா ஏமாந்துட்டேன், தயவு செஞ்சு நான் இங்க வந்திருக்கேன், லாஸ்டா வந்திருக்கேன், எனக்கு நல்லது செய்யணும் அம்மா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. புரியுதுங்களா? ஒரு டைம் வரீங்க கேட்குறீங்க, ஒரு டைம் வந்தாலே அதுக்கான மாற்றம் உங்களுக்கு கருமாரி அம்மன் ஆலயம் வச்சிருக்கோம். மாற்றம் தெரியுதுன்னு அதையும் சொல்றீங்க. அப்ப மாற்றம் தெரியுது, அம்மா செய்யறாங்களா, நமக்கு செய்யற தெய்வம் எதுன்னு பார்த்து பிடிச்சிக்கிங்க. அவங்கள விட்டுறாதீங்க. அவங்கள பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இருக்க அவங்கள நிம்மதியா வச்சுப்பாங்க. அவங்கள நீங்க எப்படி நிம்மதியா வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்க உங்களை நிம்மதியா வச்சுக்குவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பெருசா ஒன்றும் 5000மோ 10,000மோ இல்லைங்க. ஒரு கோயிலுக்கு அம்மா எனக்கு செஞ்சிருக்காங்க, பரவாயில்ல, நல்லா இருக்க மன நிம்மதியா ஒரு புடவை கொண்டு போய் சாத்துங்க, ஒரு புடவை கொண்டு போய் கொடுங்க. நீங்க கெட்டுட மாட்டீங்க. ஒரு புடவையோ மஞ்சளோ குங்குமமோ மாலையோ உங்களால என்ன முடியுமோ அதை கொண்டு போய் கொடுங்க. ஏன் சொல்றேன், அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா திருப்பி அடுத்து அம்மா வந்து குளிர்ந்துருவாங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளை நமக்கு புடவை எல்லாம் சாத்துது, நம்ம பிள்ளை மனசு இன்னும் குளிர வைக்கணும்னா மேலும் மேலும் அம்மா உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்க இந்த ஊர் ஊரா போறதையும் நிறுத்திடலாம். புரியுதுங்களா? எங்க பார்த்தாலும் டிராவல்ஸ் புக் பண்ணிட்டு போறீங்க, இந்த வேலைலாம் வேண்டாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுடைய குல தெய்வம் இல்ல உங்களுக்கு ஒரு சக்தி தெய்வம், குல தெய்வத்துக்கு அடுத்தது சக்தி தெய்வம். சக்தி தெய்வம்னா, எனக்கு குலதெய்வம் இருக்குங்க, இருந்தாலும் நான் முருகரை கும்பிடுறேங்க, விநாயகரை கும்பிடுறேங்க, கருமாரி அம்மனை கும்பிடுறேங்க, எனக்கு அவங்க சக்தி தராங்கங்க, எல்லாம் நல்லது தர. அவங்கள விடாதீங்க, அவங்களையும் நல்லா கும்பிடுங்க, உங்க குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடுங்க. தயவு செஞ்சு சொல்றேன், அதை செஞ்சீங்கனாலே போதும். ஊர் ஊரா அலையிறது, அங்க போறேன் இங்க போறேன் டிராவலர்ஸ் எடுத்துட்டு போறேன் அதை போட்டுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றது தயவு செஞ்சு நிறுத்திக்கிட்டு, உங்களுக்கு பின்னாடி உங்க தெய்வத்துக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு கொடுக்குற தெய்வத்துக்கு என்ன பண்ணலாம், அதை தயவு செஞ்சு பாருங்க. எல்லா மக்களுடைய குறைகளும் தீரணும், அதுக்குதான் இந்த பதிவு போடுறேன். ஏன்னா மக்களுங்கிறவங்க பெரும் ஏக்கம், அதாவது பெரும் சக்தி. அந்த சக்தி இருந்தாதான் சக்திக்கே நம்ம ஒரு கல்புர தெய்வத்தை காட்ட முடியும் இல்லைங்களா? அதனால தயவு செஞ்சு சொல்றேன், நாங்க ஒரு வாட்டி இல்ல 100 வாட்டி சொல்றதா நினைச்சீங்க, 1000 வாட்டி சொல்றதா நினைச்சீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுடைய குல தெய்வத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் உங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தை வச்சுக்கிங்க. அந்த இஷ்டமான தெய்வத்துக்கு புடவையோ வளையிலோ எலுமிச்சை பழமோ கோயில கொண்டு போய் வாங்கி கொடுங்க. 7 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க, 11 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க. அந்த 7 எலுமிச்சம்பழம் அம்மா மடியில வைக்க சொல்லுங்க. மடியில வச்சா அது மாதிரி சிறப்பு. அந்த பழம் வாங்கிட்டு போக போக உங்க கஷ்டம் பூரா தீர்ந்துடும். அதே மாதிரி
அம்மன் கோயிலுக்கு போறீங்களா? அம்மனுக்கு பிடிச்சது எதுங்க? வேப்பந்தலை, குங்குமம், மஞ்சள், ஒரு புடவைங்க. இதை வாங்கிட்டு போய் கொடுங்க. நீங்க உங்க குடும்பமே பாதுகாப்பா இருக்கும். அவங்க எப்படி புடவைய கட்டியிருக்காங்களோ அதை விட உங்க குடும்பமே பாதுகாப்பா இருக்கும். அதை உணர்வீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். அம்மாவுக்கு ஒரு புடவை, 7 எலுமிச்சம்பழம், மஞ்சள், குங்குமம், புரியுதுங்களா? உங்களால இருந்தா ஒரு பன்னீரோ பாலோ என்ன வேணாலும் வாங்கிட்டு போய் கொடுங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு மூட்டை பிடிச்சி கட்டிக்கிட்டு அலைகிற வேலையை நிறுத்திக்கிங்க. உங்க நல்லதுக்கு தான் தயவு செஞ்சு சொல்றேன். இந்த பதிவை பாருங்க, ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கையை கூப்பி கேட்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன். எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதுக்கு மேல இந்த கஷ்டத்தை படாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க கும்பிடுற தெய்வம் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குலதெய்வ கோயில இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து நிலவாசப்படியில கட்டுங்க. இல்ல உங்களுக்கு சக்தி தெய்வமா கும்பிடுறீங்கல்ல, இந்த கருமாரி ஆகட்டும், முருகர் ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், ஓம் சக்தி அம்மாவாகட்டும், எந்த தெய்வமா இருந்தாலும் சொல்றேன். ஆனா அம்மா கிட்ட நின்று கும்பிடுங்க.